ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சஸ் கைமணம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டோம் அப்படின்னா வீடே பார்த்திங்கன்னா ரொம்பவே அலங்கோலம் ஆகிடும். ஸோ நம்ம எப்படியும் எந்திரிச்சு பிரிஸ்காக வேலை செய்தால் தான் அந்த வீடு திரும்பவும் ப்ராப்பராக நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அப்படி மெயின்டைன் பண்ண முடியும். ரீசெண்ட் டேஸாக சென்னையில் நல்லா மழை பெஞ்சதுனால நம்ம துவைச்சி போட்ட துணியெல்லாம் இப்போ தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் காய்கறி வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சதும் இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த பிளேஸ்க்கு போகலை. ஸோ நேற்று நைட் பாத்திரம் தேய்க்கலை அண்ட் இன்னைக்கு காலையிலையும் பாத்திரம் தேய்க்கலை. ஸோ அதனால் நிறைய பாத்திரம் சேர்ந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இந்த வீடை க்ளீன் பண்ணிவிட்டு பேரலி சமைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தால் சாப்பிட்டுட்டு அண்ட் என்னோடய வேலைகளை பார்க்கலான்ட்டு. ஃபீவர் சளி காய்ச்சல் வந்து இன்னும் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படின்னா ஃபீவர் வந்து ஒரு 2-3 நாள் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக 3 நாள் 4 நாளில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைக்கு குளிச்சுட்டு அண்ட் எனக்கு என்ன மாதிரி சாப்பிட தோணுதோ நான் அதை சாப்பிட்ருவேன். அப்படி சாப்பிட்டா எனக்கு மேக்ஸிமம் அதுக்கு அடுத்த நாளே எனக்கு ஃபீவர் எல்லாமே போயிட்டு நான் கொஞ்சம் நார்மலாக என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் நான் எந்திரிச்சு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னா, சிந்தாமணி சிக்கன் செய்வாங்க என் ஃப்ரெண்டோட அம்மா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே அவங்க செய்கிறப்போ நான் அதை சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூமை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயம் பூண்டு இஞ்சி அண்ட் மஷ்ரூம் இதுதான் அதுக்கு தேவையான பொருள். எண்ணெய் சேர்த்துட்டு நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து இடித்து வச்சுட்டேன். என்னால் நைஸாக கட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை. அதனால் வெங்காயத்தை அப்படியே இடிச்சுக்கிட்டேன் அண்ட் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சது. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வணங்கின வாட்டி அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, வணங்கின வாட்டி நான் மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமும் கம்மி தான், ஆனாலும் எனக்கு ஓகேவாக இருக்கும் இந்த நேரத்துக்கு அப்படின்றதுனால தான் இந்த ரெசிபியை செய்கிறேன். எனக்கு எவ்வளோ சிக்காக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு எனக்கு நல்ல தலைக்கு குளிச்சுட்டு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாவே எனக்கு 50% உடம்பு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக 70 to 80% நான் ரெக்கவர் ஆகிடுவேன். அன்னைக்கு நைட் நான் ஒன்ஸ் மெடிசன் எடுத்து படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நான் கம்ப்ளீட் என்னோடய ரொட்டீனுக்கு போகிறதுக்கு நானே என்ன ரெடி பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் என்னோடய பழக்கம். அண்ட் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டுட்டு துணி கொஞ்சம் மடிச்சுட்டு பட்டாணி வாங்கி வந்ததை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலையும் இருக்குது. அதனால நான் அதை போய் பார்க்க போகிறேங்க. பை பை.